ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ லாஸ்ட் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷனில் தான் க்ளோஸ் ஆயிருக்குது. எக்ஸப்ட் நிஃப்டி ஐடி செக்டரை தவிர மார்க்கெட் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 50 பார்க்கும்போது 141 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு 20,713 பாயிண்ட்ஸில். சென்செக்ஸ் 83,294 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 479 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி பேங்க் 92 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 61,264 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 453 பாயிண்ட்ஸ் விழுந்திருக்கு. 31,550 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது போக எஃப்ஐஎஸ் டேட்டா. எஃப்ஐஎஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்க்கெட்டில் ஒரு பாசிட்டிவ் ரியாக்ஷன் கொடுத்துருக்காங்க. 3,483 கோடிக்கு எஃப்ஐஎஸ் நெட் பயஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் பார்க்கும்போது 1,292 கோடிக்கு நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க மார்க்கெட்டில். ஸோ எஃப்ஐஎஸ் பயஸாக இருந்திருக்காங்க, டிஎஸ் நெட் செல்லஸாக இருந்திருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காட்ஃப்ரே ஃபிலிப்ஸு ஆக்சுவலி லாஸ்ட் மார்க்கெட்டில் கொஞ்சம் அடி வாங்கியிருக்கு. 2,205 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். ஸோ ரீசெண்ட்லி பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே ரேலியாக இருக்குது இந்த பங்கு காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ் பார்க்கும்போது. ஆனால் ரீசெண்ட்லி லாஸ்ட் மார்க்கெட்டில் 10% மேலே விழுந்திருக்குது. ஏன்னா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இந்த பங்குகளில். ஏன்னா மார்க்கெட் ஃபேக்டர்ஸ் அப்படி இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா அந்த டியூட்டி ஹைக்கு, சிகரெட்டுக்கான டியூட்டி ஹைக் வரும்போது இந்த பங்குகள் எல்லாம் விழுந்துச்சு. ரெண்டாவது கொஞ்சம் ஸ்ட்ராங் ரேலி, ஒரு 31% ரேலி. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் மார்க்கெட்டில் 12% விழுந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு இந்த செக்மெண்ட்டில். ஸோ இவங்க எஃப்எம்சிஜி டொபாக்கோ அந்த செக்மெண்ட்டில் வர்றவங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா இந்த பங்குகளில் விழுந்ததுனால 11% மேலே விழுந்திருக்கு இந்த காட்ஃப்ரே ஃபிலிப்ஸ். பட் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்குது, பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள் இப்போதைக்கு. லாஸ்ட் மார்க்கெட் எடுத்து பார்க்கும்போது அந்த இண்டெக்ஸை பார்க்கும்போது ஐடி செக்டர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஸோ இந்த எம்ஃபோசிஸ் 5%, 3% அளவுக்கு நெகட்டிவ். விப்ரோ 2% மேலே நெகட்டிவ். இன்ஃபோசிஸ் 2% மேலே நெகட்டிவ். ஹெச்எல் டெக் மஹேந்திரா, டிசிஎஸ் இதெல்லாம் நெகட்டிவில் தான் க்ளோஸ் ஆயிருந்துச்சு. இதில் டிசிஎஸ் 2,669 இருக்குது. இது போக டெக் மஹேந்திரா 1,440, ஹெச்எல் டெக் 1,400 சம்திங், இன்ஃபோசிஸ் 1,300 அந்த ரேஞ்சில் இருக்குது. விப்ரோ பார்க்கும்போது 204 வரைக்கும் பேருக்கு, கடைசியில் 205 க்ளோஸ் ஆயிருக்கு. பட் எனக்கு தெரிஞ்சு விப்ரோ ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே வந்திருக்குது விப்ரோ. பட் ஒரு லாங் டேர்மில் தான் எதிர்பார்க்கணும். பட் இது எனக்கு தெரிஞ்சு விப்ரோ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வருஷம் மட்டும் தான் ஒரு 40% சம்திங் ரிட்டர்ன்ஸ் வந்துச்சு விப்ரோவில். பெருசாக அதுக்கப்புறம் ரிட்டர்ன்ஸு லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் விப்ரோவில் நான் இன்னும் பார்க்கவே இல்லை. பட் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டேர்மில் விப்ரோவில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்க்குறது ரொம்பவே முட்டாள்தனம். ஏன்னா அது இப்போ உடனெல்லாம் ரிட்டர்ன்ஸ் தருமா அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியலை இப்போ இருக்க சுச்சுவேஷன். ஏன்னா நான் 4 வருஷம் அனுபவப்பட்டதை வச்சு சொல்கிறேன் விப்ரோவில். இது ரீசெண்ட்லி ஐடி செக்டரில் பெருசாக எந்தவித ரிட்டர்ன்ஸுமே வரல. ஸோ விப்ரோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே இருக்குது. பட் அதுக்கான ரிட்டர்ன்ஸ் நம்ம இப்போ எதிர்பார்க்குறது கண்டிப்பாக அதுக்கான டைம் எடுக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு ஷார்ட் டைமில் பெருசாக ரிட்டர்ன்ஸ் எதிர்பார்த்து ஐடி செக்டரில் யாருமே என்ட்ரி கொடுக்காதீங்கிறது என்னோட ஒர்த்து. மேபி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது லாங் டேர்மே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இப்போ இருக்க அந்த ஐடி செக்டரில். பட் விப்ரோ எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனாக இருக்குது. விப்ரோ அண்ட் இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. மதர்சனும் மாரலியும் இவங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமோட்டிவ் லைட்டிங் பிளான்ட் சனந்த், குஜராத்தில் சனந்த் அப்படிங்கிற இடத்துல இனாகிரேட் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. மதர்சன் அண்ட் மாரலி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஆட்டோமோட்டிவ் எக்ஸ்டீரியர் லைட்டிங் மேனுஃபேக்சரிங் பிளான்ட் சனந்தில் இனாகிரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் குஜராத்தில் சனந்த் அப்படிங்கிற இடத்துல போட்டிருக்காங்க. ப்ரீமியம் லைட்டிங் சிஸ்டம் இந்தியன் மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிக அளவில் க்ரோ ஆகுறதுனால இதை அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது மதர்சன் மாரலி குரூப் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்க்கும்போது விப்ரோ, பேட்டா, ரிலையன்ஸ் பவர், ஓல் எலக்ட்ரிக்கு, சுஸ்லான் எனர்ஜி, எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸ், கேபிடி டெக்னாலஜிஸ், ஹெக்ஸாவர் டெக்னாலஜிஸ், சையன்ட்டு, சி இன்ஃபோ சிஸ்டம் இது மாதிரி பங்குகள்லாம் பார்க்கும்போது மார்க்கெட்டில் 50 வீக் லோவில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்கான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கன்கார்ட் பயோடெக், கிளீன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிஸ் இதெல்லாம் பார்க்கும்போது 50 வீக் லோ அந்த பக்கம் இருக்குது. இதில் விப்ரோவெல்லாம் நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ண பங்குகள். ஸோ எல்என்டி டெக்னாலஜி சர்வீஸோட வேல்யூஷன் எனக்கு தெரியலை. பட் இந்த பங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா 50 வீக் லோ பக்கம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க அந்த ஆர்டிக்கிளில். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சம் பங்குகள் நீங்கள் வச்சுருப்பீங்க, அதனால் அதை கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் விப்ரோவோட சிடிஓ இருக்கிற ஹரி ஷெட்டி அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நெக்ஸ்ட் 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ரூல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. பட் ஆக்சுவலி இதனால் எந்த அளவுக்கு வேலைகள் போகும் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டினாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு என்ட்ரி லெவல் ஜாப்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிஸ்க்காக மாறக்கூட சான்சஸ் அதிகமாக இருக்குது. அது இல்லாமல் என்ட்ரி லெவலில் இந்த கோட் எழுதுகிற இன்ஜினியர்ஸ் அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் இருக்க சான்ஸ் இருக்குது. ஃப்ரெஷர்ஸ் அதிகமாட்டு வேலைக்கு எடுக்கிறது ஸ்டாப் ஆகும்.
பெருசாட்டு புதுசாட்டு வேலைக்கு, அதாவது முன்னாடி காலேஜ் முடித்தவனை வந்து ஹையர் பண்ணுவாங்க, அது மாதிரியெல்லாம் இனி உள்ள காலத்தில் இருக்காது அப்படிங்கிறது வெட்ட வெளிச்சமாட்டு தெரியுது. ஸோ 20 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதனால் பெருசாட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதிலெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணுறவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குவாங்க. அதாவது ஐடி சர்வீஸில் பெருசாட்டு ஜாப்ஸை எதிர்பார்த்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அவங்களோட ஃப்யூச்சர் அதில் மூவ் பண்ணதுக்கு. ஸோ அது மாதிரி இருக்கிறவங்கலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. அவர் விப்ரோவோட சீஃப் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அண்ட் டெக்னாலஜி ஆஃபீஸரே வந்து இந்த அப்டேட்டை கொடுத்துருக்காரு. பயோகான் கொடுத்த அப்டேட்டு. ஸோ இந்த பயோகான், அதாவது இந்த செமாக்யூல்டைட் ட்ரக்கு, இதுக்கு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நிறைய கம்பெனிஸ் வந்து அதை ரோல் அவுட் பண்ணுறதுக்கு பிளான் போட்டிருக்காங்க. நிறைய பேருக்கு லைசன்ஸ்லாம் கிடச்சி எல்லாமே ரெடியாக இருக்குது. சில கம்பெனிஸுக்கெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பயோகானும் பார்த்தீங்கன்னா பயோசிமிலர் புஷ் அப்படிங்கிற எய்மில் வந்து கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங்கை ஜாஸ்தி பண்ணுறாங்க. ப்ளஸ் அவங்களும் பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் செமிகண்டக்டர் இது செமாக்யூல்டைடு வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கு அவங்களும் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் பெருசாக கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்ட் பண்ணி மார்ஜினை இம்ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் அப்டேட் கொடுத்துருக்காங்க. பயோகானும் பயோசிமிலர் புஷ் அப்படிங்கிற இதில் குளோபல் செமாக்யூல்டைடு ரோல் அவுட்டு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இதில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ நாங்களும் செமாக்யூல்டைடு GLP-1 ட்ரக் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணுவோம், வேர்ல்டு வைடு வந்து சப்ளை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பயோகான் கொடுத்த அப்டேட்டு. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க். ஸோ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்கில் அந்த 590 கோடி ஃப்ராட் கேஸ்னால இன்றைக்கி மார்க்கெட்டில் போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை லாஸ்ட்டு மார்க்கெட்டில். ஸோ இதில் 14,000 கோடி ஒர்த் ஆஃப் இன்வெஸ்டர்ஸோட வெல்த்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிருக்கு. 14,000 கோடி ஒர்த் ஆஃப் இன்வெஸ்டர்ஸோட வெல்த்து பார்க்கும்போது அவுட் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட சம் எம்ப்ளாயீஸ் பண்ண தப்புகள்னால ஒரு பேங்கே இந்த பேங்க்லேருந்து ஒரு கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அவ்வளோ டெபாசிட்டும் வெளியே எடுக்கிற வேண்டிய நிலைமைக்கு ஆயிடுச்சு. ஏன்னா மோஸ்ட்லி லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் அங்கே கொண்டு விட்டுருக்குது. இந்த பேங்குக்கு மேலே ஒரு கவர்மெண்ட்டுக்கு மேலே லாஸ் ஆஃப் கான்ஃபிடென்ஸ் ஆகிருக்கு. சண்டிகர் பிரான்ச்சில் தான் நடந்துச்சு. 4 எம்ப்ளாயீஸை இது சஸ்பென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்ஷன் இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே போய்ட்டுருக்குது. இதில் என்ன ஒன்றுனா, இப்போ ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் இன்னைக்கு மார்க்கெட்டில் விழுந்து அஸ் அ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் நமக்கு பார்க்கும்போது மார்க்கெட்டில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் விழுந்திருக்கும். இப்போது இந்த ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்லாம் நடக்குது. அது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. நான் வந்து எனக்கே தெரியாது. பட் நான் சம்டைம்ஸ் ரீசன்ட்லி இப்போ அது வந்து சும்மா அப்படி வாட்ச் பண்ணும், அது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, என்ன பேட்டர்னில் ஒர்க் ஆகுது அப்படின்னு. அது எப்படி போகுதுன்னா, இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் மார்க்கெட் விழுது அப்படின்னா, இப்போ மார்க்கெட் வந்து விழுது அப்படின்னா மார்க்கெட் விழ டைமில் வந்து யாருமே அதாவது கால் ஆப்ஷன் வந்து எடுக்க மாட்டாங்க. ஏன்னா மார்க்கெட் மேலே போனால் தான் கால் ஆப்ஷன் வந்து மேலே போகும். மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா புட் ஆப்ஷன் வந்து மேலே போகும். அப்படி இருக்குது சிச்சுவேஷன். அதாவது மார்க்கெட் மேலே போச்சுன்னா கால் ஆப்ஷன் மேலே போகும், கால் ஆப்ஷன் அப்படியே எடுப்பாங்க. அதே மார்க்கெட் கீழே போச்சுன்னா புட் ஆப்ஷன் எடுக்கணும், அப்போ தான் புட் ஆப்ஷன் வந்து மேலே போகும். அப்படி இருக்குது அந்த சிச்சுவேஷன். அது மாதிரி இன்னைக்கு இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கில் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் வச்சு நிறைய பேர் காசு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அப்டேட்டும் வந்திருக்குது. பட் அது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு யூஸ் இல்லை. இருந்தாலும் சொல்கிறேன், அந்த மாதிரி மார்க்கெட் வந்து டஃப் சுச்சுவேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து காசு பார்க்குறாங்க. ஆனால் இந்த ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கோட கிராஷ் பார்க்கும்போது கிட்டத்தட்ட மார்ச் 2020 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒஸ்ட் ஃபால் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 20% விழுந்திருக்குது இன்னைக்கு. ஸோ இது வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் பார்த்தீங்கன்னா டிவிடெண்ட் லீடர் 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் அது வந்து எப்படி லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ULIP யூனிட் லிங்க்டு இன்சூரன்ஸ் பிளான் அதுக்கு கீழே இதை லான்ச் பண்ணியிருக்கதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாலிசி ஹோல்டர்ஸுக்கு ஒரு ஆப்ஷன் ஆட்டு ஈக்விட்டியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு. அதை வந்து டிவிடெண்ட் பேயிங் கம்பெனிஸை ஃபோக்கஸ் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இதை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் லைஃப் கொடுத்த அப்டேட்டு. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ஓனர்ஸ் கூட ஒரு பார்ட்னர்ஷிப் வச்சு 18 ஏக்கர்ஸ் ஹவுசிங் ப்ராஜெக்ட் வந்து பில்ட் பண்ண போகிறத அப்டேட் கொடுத்துருக்காங்க. 7,500 கோடி ஒர்த் ஆஃப் ப்ராஜெக்ட்டு. இது காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா அப்டேட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 7,500 கோடி ஒர்த் ஆஃப் ரெவன்யூ பொட்டன்ஷியல் உள்ள ரெசிடென்ஷியல் ப்ராஜெக்ட் வந்து நாங்கள் பில்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பைன் லேப்ஸ் இன்னைக்கு 3.5% விழுந்துருந்துச்சு. ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்ட் 3 OMCs கூட போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பைன் லேப்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்க்கும்போது இந்தியன் கிரீன் எனர்ஜி கம்பெனி 5,000 கோடி ரெவன்யூ டார்கெட் பண்ணுறாங்க. ஆனெக்ஸ் ஃபின் லிமிடெட் ஃபினான்ஷியல் 26ல் 5,000 கோடி ரெவன்யூ டார்கெட் பண்ணுறாங்க. 22% growth வச்சு எபிட்டா மார்ஜினும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்க. ஸோ இது வந்து ஆனெக்ஸ் கொடுத்த அப்டேட்டு. HFCL பார்த்தீங்கன்னா IIT டெல்லி கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. 6G
இன்டர்நெட் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு இது ஹெச்எஃப்சிஎல் லிமிடெட் கொடுத்த அப்டேட்டு. டாட் ஃபண்டட் ரிசர்ச் ப்ராஜெக்ட் ஐஐடி டெல்லி அதில் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கம்யூனிகேஷன் நெட்வொர்க் குறிப்பாட்டு ஃபைபர் டெக்னாலஜி மூலமாட்டு இதை பில்ட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ அதனால் ஹெச்எஃப்சிஎல் வந்து ஐஐடி டெல்லி கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க 6G இன்டர்நெட் டெக்னாலஜி ப்ராஜெக்ட் சம்மந்தமாட்டு. பாரதி ஏர்டெல் ஒரு 20,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அவங்களோட என்பிஎஃப்சியில் ஏர்டெல் மணி லிமிட்டடில் நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ்லன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதில் வந்து பார்க்கும்போது ஏர்டெல் 70% ஸ்டேக் வந்து ஓன் பண்ணுறாங்க. ஸோ ரிமைனிங் 30% பார்க்கும்போது அந்த ஏர்டெல் மணி ஓன் பண்ணுறாங்க. ஸோ இதில் பார்க்கும்போது பாரதி ஏர்டெல் 20,000 கோடி நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஜிட்டல் லெண்டிங் பிஸ்னஸ் வந்து ஃபியூச்சர் பிஸ்னஸாக இருக்கிறதுனால இதில் ஃபோக்கஸ் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கிறாங்க பாரதி ஏர்டெல். லூப்பினில் வந்து அப்டேட்டு. லூப்பினுக்கு பார்க்கும்போது ராணி பிசுமேப் அந்த பயோசிமிலர் ட்ரக்குக்கு யூரோப்பியன் கமிஷன் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்க்கும்போது ஏஜ் ரிலேட்டட் மேக்குலர் டீஜென்ரேஷன், டயபெட்டிக் ரெத்தினோபதி, மேக்குலர் எடிமா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரீட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இந்த கமர்ஷியலைசேஷன் யாரை ஹேண்டில் பண்ணுவாங்கன்னா சாண்டோஸ் அது மூலமாட்டு யூரோப்பியன் யூனியன் அக்ராஸ் த யூரோப்பியன் யூனியன் எக்ஸ்க்ளூடிங் ஜெர்மனி. ஸோ அந்த பயோகிராம் அண்ட் ஃப்ரான்ஸ் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கமர்ஷியலைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க லூப்பின். ஸோ இந்த ட்ரக்குக்கு இப்போ இவங்க யூரோப்பியன் கமிஷன் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது வந்து லூப்பினுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட் ஜுவல்லரி 380 கோடி ஒர்த் ஆஃப் ஐபிஓ February 24 ஓப்பன் ஆகுது. ப்ரைஸ் பேண்ட் 367 386 வரைக்கும் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன்ஜிஎஸ் ரேவா டைமண்ட் ஜுவல்லரியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.